ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் சனிக்கிழமை இரவு வணக்கம். ஓகேவா? நிறைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயங்கர காண்டாயிட்டே இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பயங்கரமாக ஃபயராக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன். என்ன வீடியோ இது, யாரை பற்றின வீடியோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிச்சு. பட் யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு அது கண்டிப்பாகவே ரீச் ஆகிட்டு. இப்போவும் நான் ஒன்று சொல்லுவேன், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தில் மானப்பெரிது அப்படின்னு நினைக்கிற டைப் தான் நான். சரியா? துரோகம் பண்ணுற நாய் நான் கிடையாது. சரியா? அது மற்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கட்டும். அதுக்கு கடவுள் அவங்கவுங்க செய்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு சொல்லுவாங்களே, நீ செய்யும் காரியங்களில் உனக்கு கையூட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க செய்கிற காரியங்களுக்கு அவங்கவுங்களுக்கு கையூட்டு கிடைக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கேனா இல்லை டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கேன். நல்லாவே என் கண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நான் இனி இன்றைக்கி புத்துணர்ச்சியாக மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ ரதியமாக டல்லாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? சரியா? ரதியம்மாவுடைய அந்த டல்னஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய கேவலமான வேலைகள் என்னை சுற்றி நடந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் யார்கிட்ட இது பண்ண போகிறேன்? ஸோ கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுவேன், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தொட்டிலையும் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு காலையிலேருந்து நான் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூலு. சரியா? அதனால் போக வேண்டிய அந்த வேலைக்காண்டி நான் போனேன். பட் அங்கே என்ன பண்ணல அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டிகள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா, அலைய வைக்கணும். சரியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அவங்களுடைய எய்ம் அது. அதனால் நான் பார்த்தேன், நான் என்ன அங்கே பேசணுமோ அதை பேசிட்டு நான் என் ஒர்க்கை பார்த்து கரெக்டாக 12:15 தூத்துக்குடியிலேருந்து வல்லநாடு, சரியா, நான் வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்ப ஆரம்பித்தேன். எங்கள் ஸ்கூலுக்கு 1 மணிக்கு 3/4 மணி நேரம் தான். சரியா? பயங்கர ஸ்பீடு போய் ஆஃப் டே லீவு ஆச்சு. மீதி ஆஃப் டே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஏன்னா கம்மிங் 28 10th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அரை நாள் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ எனக்கு 2 பீரியட் கிடைக்கும், நம்ம போகணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் பிஸியான நேரத்தில் கூட நான் இந்த போக வேண்டிய காரியத்துக்காக இன்றைக்கி போனேன். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அடிக்கடி எங்கே போயிட்டுருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷன் தானே, அங்கே தான். சரியா? அது என்ன டீட்டெயில் அப்படின்னு உங்களுக்கு நான் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். அதனால் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஹாப்பியான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பேசக்கூடாது. அதனால் நான் போயிட்டு அதுக்கப்புறமா 4 பீரியட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்தே பைக்கில் என்ன பண்ணிட்டேன், 4 பீரியட் 10th கிடச்சிச்சு. பைக்லேயே வந்தாச்சு. மனசு ரொம்ப இதாக இருந்துச்சா. ஆனால் ட்ராவல், அந்த பைக்கில் போகிறது உண்மைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படி இன்றைக்கி மழை மேகமாக இருந்துச்சு, நல்ல மழை பார்த்துக்கோங்க இங்கே தூத்துக்குடியில். ஸோ அப்படியே அந்த மைல்டான காற்றுல பைக் ஓட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சு. என் மனசில் உள்ள பாரம், வேதனை, வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வரும்போதும் அதே மாதிரி இன்னைக்கு நீ டிப்ரெஷனாக இருக்க, நீ என்ன பண்ண போகிற, ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போமா ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுற அந்த ஷாப்புக்குள்ளே போயாச்சு. சரியா? ரொம்ப நாள் ஆயிட்டு நான் சாரீஸ் நியூவாக எடுத்து. அதனால் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கை நிறையன்னு சொல்லுவோம்ல, அதேமாதிரி பை நிறைய நான் என்ன பண்ணிட்டேன், சாரீஸ் அள்ளிட்டேன். சரியா? ஸோ நீங்கள் இதிலெல்லாம் பார்த்துட்டு என்ன சாரீஸ் நல்லா இருக்குது, சரியா, என்ன சாரீ நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி ப்ளவுஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடணும். சரியா? இப்போ வேறு இந்த மாதிரிலாம் ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அப்படி போடாமல் இந்த எடுத்துருக்கிற சாரீக்கெல்லாமே ப்ளவுஸ் மேட்சாக தைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன், யாருக்குமே சொல்லிடாதீங்க. என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னல என்னுடைய ஐடியா திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்களான்னா, நிறைய பேருக்கு மெயில் மூலியமாக, அது ஒரு கதை இருக்குது. சரியா? ஒரு பெரிய கதை இருக்குது. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி போயிட்டுருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். சரியா? நிறைய ப்ரூஃப் கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நாளைக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இன்றைக்கி நம்ம இந்த சாரீ வீடியோவை பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னகுட்டி சாரீ வீடியோஸ்க்கு முன்னகுட்டி நிறைய கிளிப்ஸு இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க.
கர்ச்சிப்ஸு, நிறைய நியூ கிளிப்ஸ்லாம் ஐட்டம்ஸ்லாம் இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ நான் சாரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அதை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து காட்டுறேன். சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்டலை வந்து நம்ம வந்து உடைக்க போகிறோம். எந்த சாரீ ஃபஸ்ட்டு காமிக்க போகிறோம்னு தெரியல. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உடைக்க போகிறேன். இதில் 1, 2 சாரீஸ் வந்து இருக்குது. சரியா? 2 சாரீ இருக்குது. எனக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாலாம் எடுத்துகிட்டு எனக்கு உழைச்சிட்டு மடிக்க முடியாது. கடையில் வந்து நீட்டாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஒரு லைட் சாண்டல் கலர் பார்த்துக்கோங்க. லைட் சாண்டல் கலரில் நல்ல அந்த பாசி க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? பாசி பச்சை க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ப்ளவுஸும் இதே கலர் தான். ப்ளவுஸும் இந்த பார்டர் கலர் தான். உழைக்கணும்லந்தா இதுதான் ப்ளவுஸு. சரியா? ப்ளவுஸு இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டு பாசி பச்சை. கீழே பூராமே வந்து கொடியாக வந்துட்டுருக்கு. இந்த இப்போ நைஸ் சேரீயில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 920 ரூபாய். சரியா? இந்த சாரீ வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. நான் கெட்டுற அன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுன்னா வியர் பண்ணி காட்டுறேன். சரியா? அடுத்தது வந்து அதே மாதிரியான கிளாத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கிளாத்தில் இதில் வந்து பிங்க்கு. சரியா? நல்லா பிங்க்கில் கொடியாக உழைச்சி காட்டலன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னால் வந்து உழைச்சி காட்டிட்டு நான் அவ்வளோ சரியையும் மடிக்க முடியாது. சரியா? ஓகேவா? இங்கே மேலே வந்து திக்கு பிங்க்கு, கீழே வந்து லைட் கலரில் இப்படி வருது பார்த்துக்கோங்க. லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் கனகாம்பர கலர் பார்டர் மாதிரி வருது. முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இதுதான் வந்து முந்தானை. ப்ளவுஸும் வந்து இதே மாதிரி சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டும் வந்து என்ன அப்படின்னா 920. ஓகேவா? நம்ம ப்ளவுஸ் தைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த பாருங்க உழைஞ்சிட்டு, அதுக்குள்ளே உழைஞ்ச நேரம் ஆயிட்டு. அதனால் நான் வந்து இது பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2. அப்புறம் இது எல்லாமே என்னென்னா அந்த சாரீக்குள்ள லைனிங் துணிகள். சரியா? எத்தனை சாரீ வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் ஒன்றுனா பார்த்துருப்பீங்க, அதில் எடுத்த சாரீ. சரியா? இது வந்து இன்றைக்கி எடுக்கல. இது வந்து லாஸ்ட் மந்த் எடுத்து வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டலை. இந்த மாதிரி பார்டர் வந்து இருக்கும். இந்த பூவாக இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. உள்ள ப்ளவுஸ் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ப்ளவுஸ் நல்லா அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து பொடியாக ப்ளவுஸ் வந்து இது சாரியா முந்தானைக்கு வந்து நல்லா இப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா பூ பாருங்கள். இது முந்தானை. ப்ளவுஸ் வந்து அதே இதில் பொடிசாக இதாக இருக்கு பாருங்க. இதுதான் ப்ளவுஸு. அப்படியே நல்லா பொடியாக பூ போட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வந்து பார்டர் பாருங்கள். பார்டர் வந்து நல்ல ஒரு மாதிரி லைட்டு பிங்க்கு, கோல்டனும் இல்லாமல் ஒரு லைட்டு பிங்காக இருந்துச்சு. சரியா? இந்த சாரீ இது உழைஞ்சி போச்சு. நீங்கள் தான் வந்து மடித்து தரணும். அதுக்கப்புறம் ஒரு செம்ம சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீன் பார்த்துக்கோங்க. பிஸ்தா க்ரீனில் நல்லா கொத்தா பூ போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கொத்தா. இதுக்குமே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பொடி பூ போட்டதில் ப்ளவுஸு. சரியா? பொடி பூ போட்டதில் ப்ளவுஸ் இதே இதில் செம்மையாக இருக்கும். இல்லை நம்ம இந்த திக்கு கலரில் பாடிக்கு வந்து சட்டை எடுத்துட்டு அந்த பூவாக போட்டது இருக்குது பார்த்தீங்களா, அதை கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட இந்த சாரியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1180. சரியா? இந்த சாரியோட ரேட்டு 1180. கிளாத்துக்கு தான். கிளாத் வந்து ஃபுல்லாகவே பூந்தோட்டமாக இருக்கும். உள்ளே பார்த்தோம்னா கொத்தா நடுவில் நிறைய பூ தொட்டி சாரீ வந்து நான் வந்து வச்சுருக்க மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த பூலாம் போட்ட கிளாத் இது வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பட்டு பேட்டர்னில் நிறைய எடுத்திருந்தேன். அதை ஒன்று பார்க்கலாமா? இப்போ அந்த இதில் இந்த நைஸ் கிளாத்லேயே 2-3 இருக்குது. ஸோ இன்னொன்று இந்த இருக்கு. இன்னொன்று பாடி ஃபுல்லாக இது. சரியா? பாடி ஃபுல்லாக இது. பார்டர் வந்து இந்த இது பார்த்துக்கோங்க. சரியா? நூல் பாடி ஃபுல்லாக இந்த இது பார்டர் வந்து இது. ப்ளவுஸும் வந்து
இதுதான் ப்ளவுஸு. சரியா? இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதனுடைய ரேட்டும் வந்து இதனுடைய ரேட்டு 920. ஓகேவா? 920. நல்லாயிருக்கும். நம்ம வியர் பண்ணோம்னா உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும். அந்த பார்டரும் இப்படின்னு வரும்போது உண்மைக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்ட பின்னாடியும் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் காட்டுறேன். சரியா? சரியா? அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கலர் பாருங்கள், ஒரு மல்டிபிள் ரெயின்போ கலர் மாதிரி அப்படியே அதை என்ன ஒரே கிளாத்லேயே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. கலர்ஸ் வேறு, அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்து எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஒரே பேட்டர்னில், இப்போ பட்டுலாம் இருக்குது, ஒரே பேட்டர்ன் தானே நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு முந்தானி வந்து இந்த கத்திரிப்பு கலரு, சாரீ ஃபுல்லாக என்ன இருக்குது இப்படி. எப்படி பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ உழைஞ்சிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அதனால உழைச்சிட்டேன். அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கா? நின்று காமிச்சா இன்னும் அழகாக இருக்கும். அது நீங்கள் வந்து கெட்டி முடிச்சப்புறம் நம்ம கெட்டி காமிப்போம் பார்த்தீங்களா, அப்போ பார்க்கணும். ஸோ நல்லா இருக்கா? ஓகேவா? சரி, நம்ம உட்காந்து எல்லாத்தையும் மடிக்கிறது தான் வேலை. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மடிக்கதான். ட்ராகன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. ஸோ அதை வேறு பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியலை. அப்புறம் இந்த அப்புறம் இனி வந்து பட்டில். சரியா? பட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன டைப்பில் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இது வேற மடிப்பு வேற போயிடக்கூடாது. அந்த இதை வேற உள்ள இப்படி மடித்து இன்செர்ட் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. இழுத்து விட்டுட்டேனே. பார்த்தீங்களா? நல்லா ஒரு லைட்டு பிங்க்கில் தென்னை மரத்தை வந்து இது பண்ணி வச்ச மாதிரி, இந்த தென்னை மரத்தில் அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அது இது பண்ணி வச்ச மாதிரி. அதில் வந்து சட்டை வந்து நல்லா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன க்ரீன், ஒரு லைட்டு, அது என்ன க்ரீன் சொல்லுவாங்க, இதை டிஸ்டம்பர் க்ரீன், ராமா க்ரீன். ஆமாம், டிஸ்டம்பர் பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பார்த்துக்கோங்க இது. சரியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நான் வெளியே போட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த மைல்டான கலர்கள் தான். நம்ம வந்து அப்படி நீட்டாக அப்படி பார்டர் வச்சு அப்படி கட்டினோம் அப்படின்னா நல்லா வேறு லெவலில் லுக்காக இருக்கும். உண்மையிலேயுமே இதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து சாரீ வந்து உள்சுத்துக்கு வருது. அப்புறம் இது வந்து ப்ளவுஸு. ஓகே, டன். ஓகேவா? அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லலாம். இப்போ சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு நிறைய பேர் ஆன்லைன்லலாம் அதிக ரேட்டு சொல்கிற மாதிரி தான் எனக்கு நிறைய பேஜஸில் தோணுது. நான் எடுக்கிற கடையை விட அதிகமான இது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது கலர் பார்த்தீங்களா? நல்ல லைட்டு வெங்காய கலரு. இந்த வெங்காய கலரில் இந்த ப்ளூ கலரில் பார்டர் வருது. எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ப்ளூ ப்ளவுஸு இந்தானே. இப்போ நான் இதை உழைக்க மாட்டேன். பார்த்தீங்களா? வெங்காயம் இந்த ப்ளூவில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் காம்பினேஷன்? சூப்பராக இருக்கும் இல்லையா? கெட்டணும்னு வைங்களேன் அப்படின்னு இருக்கும். அது அந்த க்ரீன் காட்டினாலே அது க்ரீன் வந்து 940. சரியா? இது வந்து எவ்வளோ போட்டிருக்கு? இதுவும் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. எல்லாமே 1000க்குள்ளே நண்பர்களே. அந்த ஒரு க்ரீன் மட்டும்தான் 1210 வந்துச்சு. சரியா? அதுக்கடுத்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்துக்கோங்க. எப்படின்னா, ஏன் அப்படின்னு வைங்களேன், ஒரு கோல்டன். சரியா? நல்ல கோல்டனில் நல்ல திக்கு க்ரீன் கலரில் அன்னம் பாருங்கள். அன்னம் அப்படியே பறந்துட்டுருக்கு பாருங்களேன். அன்னம் 2 அன்னம் இருக்கா?
இது மொபைலில் எப்படி தெரியும்னு தெரில, நல்ல ஒரு திக்கு கோல்டன், சரியா, திக்கு கோல்டன் பார்டர் பாருங்கள், நல்ல கட்டியாக க்ரீன் கலர் பார்டர், கட்டியாக க்ரீன் கலர் பார்டர். இதனுடைய ரேட்டு வந்து 830. அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. 830, 830 ரூபா, சரியா இந்த சாரீ. இதில் வந்து சொரன்னு கிளாத் இருந்து இருக்கிறதா. இது நல்ல நைஸ் சாஃப்ட் கிளாத்து. நீங்கள் பொட்டிக்கெலாம் 1500 ரூபா, 2000 ரூபா கூட நிறைய பொட்டிக்கலாம். இதை வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து 830 ரூபா தான். அதுக்கப்புறம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு தான் நான் வந்து இந்த தடவை நான் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல லேவெண்டர் கலரில் இதுதான் அந்த பார்டர், லேவெண்டர் கலரில் பாருங்க. அவங்க எப்படியே விரிச்சு காட்டுறாங்களே, இது பார்த்தீங்களா அப்படியே விரிச்சு காட்டுது. ஐயோ, நான் இன்னொரு தொட்டோனே வந்துட்டு. நீ வந்து போனால் என் தோட்டம் என்றும் உல்லாசராகம் வீசும் நாளில். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பிரைடல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரியாகவே இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. கட்டினோம்னா நீட்டாக கட்டினோம்னா ஜம்முன்னு இருக்கும். சரியா, 3 சாரி உழைச்சி போட்டோம்னா சரி. அடுத்தது அவ்வளோதானா? ஓகே, ஃபைனலாக அவ்வளோதான். அப்போது 2 3 4 8 அப்புறம் 2 என் கணக்குக்கு 10 sarees வந்து வருது. சரியா, என்னோட கணக்குக்கு 10 sarees. அடிக்காச்சு. ஏப்பா, சாரீஸ்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? இது எதுக்கிட்ட இப்படி சிரிக்கான்னு பார்க்கிங்களா? தம்ப்ளைன் வைக்கணும்ல, தம்ப்ளைனுக்கு வந்து நம்ம சாரீஸ் எல்லாம் காட்டி வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான். சரி, ஓகேவா? எப்பா, இப்போ இதையும் உங்களுக்கு காட்டிடுவா என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பவுடர் வந்து என்ன பவுடர் போடுவேன் தெரியுமா? யார்ட்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று தான் நம்ம போடுறது. ஸோ பொட்டுனால யார்ட்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் போடுவேன். ரொம்ப நாள் ஆகிட்டு காலியாகி, அதனால் அது கூட ஒரு ஆஃபராக யார்ட்லி சோப்பும் கொடுக்காங்களாம். ஸோ வந்து இதையுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ போகும்போது கிளிப்பு என்கிட்ட நிறைய இருக்குது, பார்த்துருக்கீங்க. இப்போவும் கிளிப்பு வாங்கணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் என்ன கிளிப் வாங்கியிருக்கேன்னா, இது ஒரு மல்டி கலர் கிளிப்பு. சரியா, டக்குன்னு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக ஒரு குட்டி கிளிப்பு மேலே மாட்டுறது. என்னடா கொஞ்சம் முடி வச்சுட்டு இத்தனை கிளிப் உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ கிளிப்லாம் போட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஒரு ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டி கலரில் ஒரு கிளிப்பு. அதை மறைச்ச உடனே கேமரா மறைச்சோன்னா அது கலர் மாறுது பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு மல்டி கலர் மேலே மாட்டுறதுக்கு. சரியா, இது ஒன்று. அதுக்கப்புறம் பிங்க்கு, எனக்கு வந்து பிங்க்கில் நிறைய சாரீஸ் இருக்கும். ஸோ பிங்க் கலரில் மாட்டுறதுக்கு பிங்க்கில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பிங்க்கு, நல்லா பால் பிங்க்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ எடுத்துருக்க சாரீக்கு மேட்சாக இருக்கும். ஒரு பால் பிங்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சாண்டல் கலரில் பாயாசம் சாண்டல் கலரில் ஒரு கிளிப்பு. அதுக்கப்புறம் ஊக்கு, எவ்வளோ ஊக்கு இருந்தாலும் அடிக்கடி நம்ம வீட்டில் தொலைகிறது என்னென்னா ஊக்கு தான். ஸோ ஊக்கு. அதுக்கப்புறம் மேலே மாட்டுறதுக்கு ஆஸ் கலரில் ஒரு லைட்டான ஒரு பாயாசம் மாதிரி, நாங்கள் இதை பாயாசத்தில் மாட்டி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சும்மா நார்மலாக வந்து ஒரு கொண்டை போட்டால் அதுக்கு போடுறதுக்காக 2 ஹேர் பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன். மொத்தமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு 2 கர்ச்சிப். பார்த்தீங்களா, 2 கர்ச்சிப். நல்ல கலராக இருக்கா, அழகாக இருக்கா, ஓகேவா, சூப்பராக இருக்கா? சரி, இதில் எந்த சாரீ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எல்லாமே இங்கே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே ஒரு ப்ளவுஸாக தச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து கெட் ரெடி வித் மீல வந்து நான் போடுவேன். ஓகேவா? எல்லோரும் சாப்பிடுங்க. இன்றைக்கி நானும் வந்து சாப்பிட போகிறேன். பாட்டி வந்து நம்மளுக்கு வந்து வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. நான் சாப்பிட போகிறேன். டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.